வார்த்தையை வச்சார் அப்படின்னா அது ஏற்ற சமயத்தில் உண்டான வார்த்தையாக தான் இருக்கும். அதன் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட கிரியை செய்வார். அந்த சுச்சுவேஷனுக்கு அது கரெக்டாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு கொடுக்குறாரு. நம்ம தலைப்பு நீங்கள் போஸ்டர் பார்த்துருப்பீங்க. தலைப்பு உங்களுக்கு தெரியும், எதிராளிகள். எதிராளிகள் அப்படிங்கிறத நம்ம செய்தியோட தலைப்பு. எண்ணேயும் எம்பிரேயும் எப்படி இவங்கெல்லாம் பண்ணாங்க, என்னென்ன எதிரான சூழ்நிலைகள் இருக்குது, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் போராட வேண்டியதான எதிராளிகள் என்கிறதான அந்த பட்டியலிலே நீண்டு கொண்டே போகும். அது அநேக காரியங்கள் உண்டு. ஆனால் முக்கியமான ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் யாருன்னு கேட்டால் நமக்கு நல்லா தெரியும் யார், சத்துரு. அவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற மனிதர்களை ஏவுவான், குடும்பத்தில் ஏவுவான், வேலை செய்கிற ஸ்தலங்களிலே ஏவுவான். எப்படியாவது அவனுக்கு என்ன அப்படின்னா நம்மளை எதிர்த்துட்டே இருக்கணும், நம்மளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கணும். இப்படிப்பட்ட ஒரு குரூப் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருந்துகிட்டே தான் இருக்குமா சிஸ்டர் அப்படின்னா, ஆமாம், கண்டிப்பாக இருந்துகிட்டே தான் இருக்கும். வேதத்தின்படி எப்போ வரைக்கும், கண்ணு மூடுற வரைக்கும் இருக்கும். ஆனால் நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்னா ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, ஜெயம் கொள்கிறவன் எவனோ. அப்போ என்ன அர்த்தம்? ஹைட் பண்ணி அங்கே ஒரு காரியத்தை ஆண்டவர் காட்டுறாரு. ஆவியானவர் சபைகளுக்கு ஹைட் பண்ணி ஒரு காரியத்தை வச்சுருக்காரு. என்ன வச்சுருக்காரு அப்படின்னா, நமக்கு இங்கே போராட்டம் இருக்குது, நமக்கு இங்கே பிரச்சனை இருக்குது, நம்ம வின் பண்ணிகிட்டே இருக்கணும். டாஸ்க்கு நம்ம தாண்டி வந்துட்டுருக்கணும். எதிர்த்து நிற்பாங்க, எதிராளிகள் இருக்காங்க, பிரச்சனை பண்ணுறவங்க இருக்காங்க, போராடுகிறவங்க இருக்கிறாங்க, வாக்குவாதம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, ஆமாம், சண்டை பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இப்படி நிறைய காரியங்கள் நம்மளை சுற்றி தேவனுடைய பிள்ளைகளை சுற்றி ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம அப்படியே பாருங்கள், அந்த இளைப்பாறுதல், சமாதானம், அந்த காரியங்களும் இருக்குது தான், பூமியில் இருக்குது. ஆண்டவர் கொடுக்குறாரு, சாலமோனுக்கு கொடுத்தாரு. ஆனால் சில நேரத்தில் ஆண்டவர் இப்படிப்பட்ட எதிராளிகளை நமக்கு வைக்கிறாராமா. என்ன ஒரு ஆச்சரியமான காரியம் பாருங்கள். அது ரொம்ப அழகாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொல்லுவார், எதிராளிகளை நான் வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னால், யுத்தத்தை மறந்துடுவோம்ல, ஜாலியாக இருந்துருவோம், கொஞ்சம் சாப்பிட்டு தூங்கிடுவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்ட்ரென்த்து கம்மியாயிரும். நம்ம எப்போவுமே அந்த எதிராளிகளை எதிர்கொள்ளக்கூடிய அந்த காரியங்களை நம்ம ட்ரெயின் பண்ணப்பட்டுட்டே இருந்தால் தான் நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக இருப்போம். அப்போ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அந்த சத்ருவை எதிர்க்கிறதுக்கு எப்போவுமே நம்ம எப்படி இருப்போம், எப்போவுமே தகுதி உள்ளவர்களாக இருப்போம், எப்போவுமே அவைலபிளாக இருப்போம். அதனால தான் ஆண்டவர் நமக்கு இந்த எதிராளிகளை வைக்கிறார். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், இப்போ இந்த வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்கிற இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. எண்ணேயும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். பாருங்கள், நமக்கு ஆவிக்குரிய வட்டாரத்திலே, ஆவிக்குரிய மண்டலத்திலே இன்விசிபிள் எனிமீஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். எப்போவுமே வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள். இதோடு போராடிட்டே தான் இருப்போம், டெய்லியும் போராடுவோம். ஆனால் நமக்கு தான் ஜெயம், இதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை. அதிகாலை வேளையில் எழுந்து அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த எதிரிகளோடு போராடி அவைகளை வெட்டி வீழ்த்திட்டு அப்புறம் ஜாலியாக சந்தோஷமாக சமாதானமாக பாட்டு பாடிட்டு ஜெபிச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறதான குடும்பத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். இதுதான் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய அன்றாட வாழ்க்கை இதுதான். இதைய விட்டுட்டு வேறு வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஆவிக்குரியவங்க கிடையாது. அதிகாலையில் எழுந்து ஜெபிச்சு அந்த எதிரிகளை துரத்தி பாட்டு பாடி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி வாழ்கிறது தான் ஆவிக்குரியவர்களோட வாழ்க்கை. இதுதான் கிறிஸ்தவர்களோட வாழ்க்கை. கிறிஸ்தவ பெயர் வைத்து கொண்டிருப்பதினாலேயோ, ஏதோ ஒரு வாரத்தில் ஒரு நாள் சபைக்கு போகிறதுனாலையோ நமக்கு கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற அந்த கட்டத்துக்குள்ளே நம்ம வரமாட்டோம், அந்த வட்டத்துக்குள்ளே வரமாட்டோம். ஒருவேளை சர்டிஃபிகேட்டில் அப்படி எழுதியிருக்கலாம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், தினந்தோறும் ஜெயிக்கிறவன் தான் கிறிஸ்தவன், தினந்தோறும் பாடு அனுபவிக்கிறவன் தான் கிறிஸ்தவன், தினந்தோறும் போராடி ஜெயிக்கிறவன் தான் சீசன். அப்போ இதெல்லாம், இந்த உண்மையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். எதிராளிகள் அப்படிங்கிற ஒரு கூட்டம் எப்போவுமே இருக்கும். அதை ஜெயிக்கிறதுக்கு நாம் நம்மளை தகுதிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நொடி பொழுதும், இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மக்கிட்ட இருக்கிற அந்த காரியங்கள். அதனால தான் ஒரு நிமிஷம் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படிங்கிற அந்த காரியங்களை வச்சுட்டு நம்ம போயிட முடியாது. அப்படியே ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே நம்ம சென்சிட்டிவாக என்ன நடக்குமோ அப்படின்ற ஒரு அலர்ட் இருக்கணும். அதுக்கு தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். தேற்றளவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கும்படி, எப்பொழுதும் நம்மை வழிநடத்தும்படி. எதிரி வந்துட்டால் சொல்லிடுவார், பாரு இந்த காரியம் உனக்கு விரோதமாக நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது, நீ கொஞ்சம் அலர்ட் பண்ணிடு, நீ கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெய்லியும் இந்த காரியங்களை செய்கிறோம். பாருங்கள், இங்கே ஒருத்தரை பற்றி சொல்லப்பட்டிருக்குது, 2 பேரை பற்றி.
யன்னேயும் யம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல. இவங்க யார் அப்படின்னு சொன்னால் இவர்களை பற்றி வேதத்தில் இந்த இடத்துல மாத்திரம்தான் குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ இவங்களை போய் நம்ம வேதம் ஃபுல்லாக தேடினோம்னா இவங்களுடைய நேமெல்லாம் கிடையாது, எங்கேயுமே நேமெல்லாம் கிடையாது. ஆனால் இவர்கள் யார் அப்படின்ற வரலாற்று பூர்வமான ஆதாரங்களின்படி இவங்க யார் அப்படின்னு சொன்னால் எகிப்திய மந்திரவாதிகள். மோசேக்கு விரோதமாக நின்னவங்க. நமக்கு நல்லா தெரியும் யாத்திராகமத்தில் மோசே வந்து ஒரு காரியத்தை செஞ்சால் அவங்களும் அது மாதிரி மாற்று காரியத்தை செய்வாங்க. மோசே கோலை போடும்போது அது பாம்பாக மாறிச்சு, அவர்களும் அதே மாதிரி கோலை போட்டு பாம்பாக மாற்றி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் மோசேயினுடைய அந்த கோல், அந்த பாம்பாக மாறின அந்த சர்வம் என்ன பண்ணுச்சு, அதையெல்லாம் விழுங்கி போட்டது. இந்த மாதிரி காரியங்கள் அவர்களும் அந்த மாதிரி அற்புதங்களை செஞ்சாங்க. அதே மாதிரி தண்ணியை வந்து ரத்தமாக மாற்றுற காரியங்கள் இதெல்லாம் பண்ணாங்க. இவங்க யார் அப்படின்னா எகிப்து தேசத்தின் மந்திரவாதிகள். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய ரட்சகனாக ஆண்டவர் வந்து மோசேயை எழுப்புறாரு. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டிகிட்டு வரணும். இன்றைக்கி காலையில் கூட நம்ம பார்த்தோம், நேற்று தினத்தில் கூட நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன், இரவு நேர ஜெபத்தில் ஆண்டவர் வந்து சொல்லியிருப்பார். அதாவது இவ்வளவு வருஷ காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருப்பாங்க, 430 ஆண்டுகள். அந்த நாள் முடிஞ்ச அன்றைய தினமே அணியணியை ஆண்டவர் புறப்பட பண்ணுவார். அப்போ அந்த இடத்துல ஒரு ரட்சகனை எழுப்பணும், மோசையை ஆண்டவர் எழுப்பணும், இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நடக்கணும். இதெல்லாம் அனாதி தீர்மானம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாருங்கள், ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் போது இவர்கள் அந்த தேவ திட்டத்துக்கு விரோதமாக நிற்பாங்க. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும், முதலாவது காரியம், நமக்கு இருக்கிற எதிரிகள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் தேவ திட்டத்துக்கு விரோதமாக நிற்பாங்க. தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட முடியாதபடி, செயல்படக்கூடாது என்கிறதான ஒரு அதிகாரத்தை, அப்படியே இருளின் அதிகாரத்தோட அந்த ஆவிகள் நம்மோடு கூட போராடும். எப்படி போராடும் அப்படின்னு சொன்னால் அது இன்விசிபிள் எனிமீஸ், அதனால் பார்க்க முடியாது, நம்மளை ஆவியில் நம்மளால் உணர முடியும். அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவருடைய மூலமாக அந்த கிரியைகளை நடப்பிக்க. அதே போல் இந்த அசுத்த ஆவிகள் அவனுக்கு ஆப்டாக இருக்கிற அந்த மனுஷர்களோட சரீரத்தை வந்து தேடி அவர்கள் மூலமாக நம்ம எதிர்க்கும். அதனால தான் வசனம் இப்படி சொல்லுது, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் அல்ல, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு. அப்போ இவங்களாம் யாரும் மந்திரவாதிகள், மந்திர காரியங்களை செய்கிறவங்க. ஆனால் வசனம் இப்படி சொல்லுது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மனிதர்களை பிசாசு பயன்படுத்துவதை பார்க்க முடியும். இந்த மனிதர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மோசேக்கு விரோதமாக, தேவ திட்டத்துக்கு விரோதமாக அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். நம்ம ஆண்டவருடைய திட்டத்துக்காக, ஆண்டவர் ஒரு திட்டத்துக்காக நம்மளை ஆண்டவர் அழைச்சிருப்பார். ஒரு திட்டத்துக்காக ஒரு ஃபேமிலியில் நம்மளை இணைச்சிருப்பார். ஒரு திட்டத்தை கொண்டு ஆண்டவர் நம்மளை நடத்திட்டு இருப்பார். ஒரு திட்டத்துக்காக சில காரியங்களை நம்மளுக்கு டிலே பண்ணியிருப்பார், கொடுப்பாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். அப்போ இந்த திட்டங்களுக்கு விரோதமாக பிசாசு செயல்படுவான். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தடைகளை உண்டு பண்ணுவான், நிறைய காரியங்களை உண்டு பண்ணுவான். அப்போ மோசேக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவங்க யார் அப்படின்னா துர்புத்தியுள்ள மனுஷர்கள். அடுத்த லைனே பாருங்கள், துர்புத்தியுள்ள மனுஷர்கள். அப்போ துர்புத்தியுள்ள அந்த மனுஷர்களின் மூலமாக பிசாசு கிரியை செய்வான். துர்புத்தியுள்ள மனுஷர்களை அவன் பயன்படுத்துவான் அவனுடைய வேலைக்கு. துர்புத்தியுள்ளதான அந்த ஆட்களை அந்த வேலைக்கு அவன் பயன்படுத்துவான். விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். விசுவாச விஷயம் அப்படிங்கிறது பரீட்சையோடு உண்டானது. யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியம் நம்ம படித்து பார்த்தா தெரியும். யாக்கோபு எழுதின அந்த பொதுவான நிருபம், அதில் விசுவாசத்தை குறித்து சில காரியங்கள் போடப்பட்டிருக்கும். விசுவாசம் அப்படின்னா எபிரேயர் 11 பாருங்க, நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளுடைய நிச்சயம். அப்போ இந்த விசுவாச விஷயத்தில் சில பரீட்சைகள் நமக்கு காணப்படுகிறது. இந்த துர்புத்தியுள்ள மனுஷர்கள், துர்புத்தி அப்படின்னா என்ன, கெட்ட புத்தி, தவறான காரியங்களை நினைக்கிறது, தவறான காரியங்களை யோசிக்கிறது, தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணாமல் இருப்பது, எப்போ பார்த்தாலும் கேடான சிந்தைகளையே கொண்டிருப்பது, அதாவது ராங் ரூட்டில் ஆசீர்வாதம் வருமா, இதெல்லாம் கூட ஒரு துர்புத்தி தான். இப்படி போனால் நம்ம வந்து போயிடலாமா, அப்படி போனால் போயிடலாமா. இன்றைக்கு அநேகர் பக்க வழியாக நுழைய பார்க்குறாங்க. அப்படி நுழைய முடியாது பரலோகத்துக்குள்ள. ஒரே வழி தான், வசனம் சொல்லப்படுகிறது, பக்க வழியாக நுழைந்த கள்ள சகோதரர்கள் நிமித்தம் அப்படி ஆயிற்று. சில கள்ள சகோதரர்கள், அவங்க சகோதரர்கள் தான், ஆனால் கள்ள சகோதரர்கள், கள்ள கிறிஸ்துக்கள், அந்தி கிறிஸ்துக்கள், இப்படிப்பட்டவங்க பக்க வழியாக போயிடலாம். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா துர்புத்தியுள்ள மனுஷர்கள். அவங்க அதை தானே அங்கே பண்ணினாங்க. பாருங்கள், மோசே ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டுறாரு. ஆண்டவர் கொடுத்த அடையாளம் அது.
மோசே உன்னை நம்பலைன்னா இந்த அடையாளத்தை போடு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளம் ரொம்ப முக்கியம். அடையாளம் ஏன்னா ஆண்டவரையே கேட்டாங்க, அடையாளத்தை கொடுங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே என்று வேறொரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்பட முடியாது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டார். யோனா எப்படி மீன் வயிற்றுக்குள்ள 3 நாள் இருந்து பூமியின் இருதயத்தில் இருந்தாலும் அதுதான் அடையாளம். அதே போல் மனுஷகுமாரனும் இருப்பார். இதுதான் உங்களுக்கு அடையாளம், நீங்கள் வச்சுக்கோங்க. வேறு அடையாளமெல்லாம் உங்களுக்கு கிடையாது. அது ஆனால் மிகப்பெரியதான அடையாளம். அதை உணர்கிற அளவுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஞானம் இல்லாமல் போயிற்று. தீர்க்க தரிசனங்களை அந்த வேத வாக்கியங்கள் அவங்க நினைவு கூறாமல் போயிட்டாங்க. இத்தனைக்கும் அவங்களாம் யாருன்னா பரிசேயர்கள், வேத பாரகர்கள், கரைச்சி குடித்தவங்க, அப்பேற்பட்டவங்க. தோரா அந்த நியாயப்பிரமாணம் சட்டம் அதில் எல்லாம் கரை தேர்ந்தவங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியலை. ஆண்டவர் சொல்லிட்டார் இந்த அடையாளம் தான். இங்கே மோசேக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறாரு. இந்த அடையாளத்தை மோசே நடப்பிக்கும் போது அந்த அடையாளங்களைப் போலவே ஒரு மாற்று அடையாளங்கள், எண்ணெயும் எம்பிரையும் செய்தது அதுதான். அவங்க 2 பேரும் பாருங்கள், அவங்கெல்லாம் செஞ்சது அதுதான். அவங்களும் இந்த மாதிரி பண்ணாங்களாம். அவங்களும் தவளைகளை பிறப்பிச்சாங்க. அவங்களும் இந்த மாதிரி காரியங்களை பண்ணாங்க. யாத்திராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் பாருங்கள். வாதையோடு வாதை இவர்கள் கூட்டுறாங்க. அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா பார்வோனுடைய இருதயம் கடினப்படுகிறது. ஆண்டவர் கடினப்படுத்துகிறார். அந்த வார்த்தையை நம்ம பார்ப்போம். நான் தான் இருதயத்தை கடினப்படுத்தினேன். ஏன்னா அவங்களையெல்லாம் ஒட்டு மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னு தான் காட்ஸ் பிளான். ஆனால் சில நேரத்தில் பாருங்கள், தேவனுடைய அடையாளங்களைப் போலவே இன்றைக்கும் அப்படிதான் சபைகளுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே சிலர்லாம் வருவாங்க உள்ளுக்குள்ளே. இன்றைக்கும் நம்ம நிறைய காரியங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பாருங்கள், ஓநாய்களுக்குள்ளே ஆண்டவர் நம்மளை அனுப்புகிறார். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல அனுப்ப முடியுமா? ஓனாய் என்ன செய்யுஞ்சிரும்? பீறி போட்டுரும். ஆனாலும் ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அந்த ஓனாய் பீறாதபடிக்கு ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கெல்லாம் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருக்கிற ஓநாய்கள், இன்றைக்கெல்லாம் டைரெக்டாக ஓநாய்களே வருது. மக்கள் அதை பின்னாடி போகிறாங்க. ஆடுகள் பின்னாடி போகுது. மேய்ப்பன் பாருங்கள், தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குற மேய்ப்பனை ஐடென்டிஃபை பண்ண முடியல இன்றைக்கு ஆடுகளுக்கு. ஏன்னா ஆடுகள் அதை விரும்புகிறது. கள்ள ஓநாய்கள், கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், இப்படிப்பட்ட காரியங்கள் சபையை நிரப்பி கொண்டிருக்கிறது. பழுதடைந்து கொண்டிருக்கிறது சபை. பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். நம்ம பார்க்குறோம் கண்ணுக்கு முன்னாடி நல்ல நல்ல பரிசுத்தவான், நல்ல குவாலிட்டியான மனிதர்கள், தேவனுடைய பிள்ளைகள் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போகிறத நம்ம பார்க்குறோம். 72 வயசு தான் ஆச்சு. அருமையான காட்டுப்புறாவின் சத்தம் ஊழியங்கள் வெஸ்லி ஐயாவுக்கு. அப்போ பாருங்கள், இந்த காரியங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமோ நம்மளுடைய எண்ணத்தில் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய தீர்மானம் அதெல்லாம். அப்போ இன்றைக்கெல்லாம் பாருங்கள், இப்படிப்பட்ட கள்ள ஓநாய்கள் காரியங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில், அந்த நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். மிக எச்சரிக்கையாக வாழணும். பாருங்கள், அந்த வசனத்தில் தீமோத்தேயு அழகாக படித்தாங்க சிஸ்டர். அந்த முதலாவது வசனமே இப்படி தான் நமக்கு சொல்லுது. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அண்டர்லைன் பண்ணிக்கணும். தீமோத்தேயு சபைக்கு எழுதுகிறாரு. தீமோத்தேயுவுக்கு பவுல் எழுதுகிறாரு. எழுதின அந்த நிருபத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் எழுதப்பட்ட அந்த காரியம் என்ன, அப்போ எழுதப்பட்ட காரியம். ஆனால் பாருங்கள், அதை எழுதப்பட்ட அந்த சூழ்நிலையை பாருங்கள். கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. கடைசி நாட்களில் தீமோத்தேயுவுக்கு எழுதுறார். தீமோத்தேயு, நீ பார்த்துக்கப்பா, நீ புரிஞ்சுக்கப்பா. சபைகளுக்கு தலைமை போதகனாக வச்சிருக்கிறாரு பவுல். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் இன்றைக்கு நமக்கு அதுதான். இந்த கடைசி நாட்களை நிற்கிறோம். அப்போ எண்ணெயும் எம்பிரையும் எதிர்த்து நின்றது போல அநேக காரியங்கள் நமக்கு விரோதமாக நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்விசிபிள் எனிமீஸ், மனிதர்களோட பார்க்கக்கூடிய மனிதர்களுக்குள்ளே நம்மளோடு கூட போராடுகிறத பார்க்க முடிகிறது. எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை காரியங்கள் கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம். அப்போ எவ்வளவாய் நாம் தேவ சமூகத்தில் நிற்கணும். மோசையை பாருங்கள், தேவ சமூகத்திலே விழுந்து கிடக்கிற அனுபவங்களை பார்க்க முடியும். ஆண்டவரோடு முகமுகமாய் பேசின தேவனுடைய தீர்க்கதரிசி. இப்படி நான் ஒரு மனுஷனோட பேசினதில்லைன்னு ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு. அது நான் அப்படிப்பட்ட மோசேக்கே இவ்வளவு காரியங்கள் இருக்குமானால் நாம் ஏமாத்திரம். கடைசி நாட்களில் இவங்க வருவாங்க. இப்படிப்பட்ட மனிதர்கள் எழும்புவாங்க. துர்புத்தியுள்ள மனுஷர்கள், விசுவாச விஷயத்திலே பரீட்சைக்கு இல்லாதவர்கள். பரீட்சைக்கு நிற்க மாட்டாங்க. அவங்களுக்கு டக்குன்னு கிடைக்கணும் எல்லாமே. நீங்கள் என்ன இப்படி ஜாப் பண்ணுறீங்க, உங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நம்மளவே என்ன பண்ணுவாங்க, ப்ளேம் பண்ணுவாங்க. இவங்க குடும்பத்துக்குள்ளே இருப்பாங்க, சபைகளுக்குள்ளே இருப்பாங்க, குற்றப்படுத்துவாங்க. நீங்கள் சரியாக ஜெபமே பண்ண மாட்டேறீங்க, நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்களோ அதனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி டைரெக்டாக பேசுவாங்க. குடும்பங்களில் பேசுவாங்க, நீ எல்லாம் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. இன்றைக்கெல்லாம் அநேக சகோதரிகள் இதனால் பாதிக்கப்படுறாங்க. நிறைய இன்னைக்கு காலையில் கூட எனக்கு சில ஃபோன் வந்தது. அதே மாதிரி பாருங்கள், வேலை ஸ்தலத்தில் போராடுவாங்க. வேலை ஸ்தலத்தில் நல்ல நிம்மதியாக வேலை செய்யும் போது பாருங்கள், யோசேப்புக்கு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த மாதிரி தான். அப்படியே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க உலகத்தின் பிள்ளைகளாக இருக்க மாட்டாங்க, கிறிஸ்தவர்களாக கூட இருப்பாங்க. அப்படிப்பட்ட காரியங்கள் கூட நடக்கும். இவர்களெல்லாம் எதிர்த்து நிற்பார்கள். காலையில் சொன்னோன்னே எனக்கே ஒரு ஆவியில் ஒரு ஷாக்கிங் தான். ஏன்னா ஆண்டவர் கொடுத்த வார்த்தையும் சொல்லப்படுகிற காரியமும் எவ்வளவு பொருந்தி போகிறது பாருங்கள். அப்போ தேவையானதை தான் ஆண்டவர் சிந்தையில் வைக்கிறார், தேவையானதை தான் ஆவியானவர் உணர்த்துறாரு. அப்போ பாருங்கள், இன்றைக்கி இந்த மீட்டிங் நடத்துறது
வருவதற்கு முன்னாடி நேரம் வரைக்கும் இந்த காரியங்கள் அப்போ இருதயத்தில் போராடுது. அப்போ தேவையானதை தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு, தேவையான மன்னாவை தான் கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் நம்ம எப்படி இருக்கணுன்றதை நமக்கு சொல்லி கொடுக்குறாரு ஆண்டவர். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், இருப்பாங்கங்கிறத முதல் நம்ம ஏற்றுக்கணும், நம்ம அட்ரஸ் பண்ணிக்கணும். இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறக்காக நம்ம பயந்து போகக்கூடாது, நம்ம நடுங்கிடக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்னா, இப்படி இருக்கிறாங்க, அப்போ நம்ம யார் அப்படின்னா தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறோம் என்பதற்கு இது ஒரு ஐடென்டிஃபை நமக்கு. ஆமாம், நான் ஆண்டவர் பிள்ளை தான். எனக்கு எதிர்ப்பு வருது அப்படின்னா நான் யார்? ஆண்டவர் பிள்ளை தான். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோடு நாமும் விழாமல் இருப்பதனால் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க அதிசயப்பட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க, ஆச்சரியப்பட்டு நம்மை தூசிக்கிறார்கள். தூசணங்கள் வரும், தூசணங்களை பேசும் வாய் வரும். எப்போ வரைக்கும் அப்படின்னா, அது கடைசி வரைக்கும் நடக்கும் இந்த காரியங்கள். இது மட்டும்தான் மோசேக்கு விரோதமாக நினைச்சா அப்படின்னு சொன்னால், இது மட்டும் இல்லை, நிறைய காரியங்களை நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு டைம் இருக்கிற அந்த நேரத்தில் வரைக்கும் நான் காண்பிச்சு கொடுக்க விரும்புகிறேன். டைம் இருக்கிற நேரம் வரைக்கும் நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுத்துறேன். இவங்க மாத்திரம் எதிர்த்து நிற்கலை, எகிப்திய மந்திரவாதிகள் மாத்திரம் எதிர்த்து நிற்கலை. பாருங்க, ஒரு கூட்டம் எதிர்த்து நிற்குது. யார் அந்த கூட்டம் அப்படின்னு சொன்னால், யாருக்காக மோசே அங்கே நின்னாரோ, யாருக்காக இந்த அற்புதங்களை நடப்பிச்சாரோ, யாரெல்லாம் காப்பாற்றணும்னு நினச்சாரோ, அந்த ஒரு கூட்டத்திலிருந்து, இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய கோத்திரத்துக்குள்ளேயே இருந்து ஒரு கூட்டம் எழும்புது. லேவி கோத்திரம் தான் மோசே. யோகபத் அம்ராமுடைய தம்பதி லேவி கோத்திரத்திலேருந்து வர்றவர். அப்போ அந்த கோத்திரத்துக்குள்ளேருந்தே ஒருத்தனை பிசாசை எழுப்புறான், அந்த கோத்திரத்துக்குள்ளேருந்தே எழுப்புறான். பாருங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள். அப்போ இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நடக்கும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில். அதுதான் நான் சொன்னேன், சொந்த ஜனங்கள் உள்ளேருந்து எழும்பும், சொந்த கூட்டத்தார் எழும்புவாங்க, சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்க அப்படி எழும்புவாங்க, சொந்தமாக இருக்கிறவங்க எழும்புவாங்க. ஆண்டவருக்கு விரோதமாக அப்படி தான் எழும்புனாங்க. ஆண்டவருக்கு யார் எதிரி? யோசிச்சு பாருங்கள். தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலுமே தன் இனத்திலுமே என்று வேறெங்கும் கனவீனமடையான் அப்படிங்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு சொன்னார். தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த காரியங்களை. நம்ம இப்படி நினச்சிடக்கூடாது, ஐயோ நீங்களாம் தானே என்னை ஏற்றுக்கணும், நீங்களாம் தானே என்னை நேசிக்கணும், நீங்களே என்னை இப்படி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உட்கார்ந்துருந்தார் அப்படின்னு சொன்னால், சோர்ந்து போய் உட்கார்ந்துருந்தார் அப்படின்னு சொன்னால், தனக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் வசனம், இது நிறைவேறும், அப்படியே நிறைவேறும் நம்ம வாழ்க்கையில். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவர் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ள. சொந்தமாக இருக்கிறவங்க தான் முன்னாடி உங்களை குற்றப்படுத்துவாங்க, சொந்தமாக இருக்கிறவங்க தான் முதல்ல உங்களை பகைப்பாங்க. இந்த காரியம் நடக்கும். அப்போ ஆண்டவர் அப்படியே சோம்பி, நான் செய்ய மாட்டேன், நான் இவர்களுக்காக என்னோட உயிரை நான் கொடுக்கணுமா, என்னோட ரத்தத்தை நான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருந்தாருன்னா, இன்றைக்கி நமக்கு ரட்சிப்பில்லை. இன்றைக்கி நம்ம வேத வசனத்தை தைரியமாக பேச முடியாது. ஆண்டவருடைய ரத்தம் இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் தான் நமக்கு அடிச்சு விடு, முன்னாடி அவர் தான். அந்த பாதை வழியாக தான் நீங்களும் நானும் போயிட்டுருக்கோம். நம்ம போகிற பாதை புதிதான பாதையில், அவர் போன பாதை நம்மளை பழக்கப்படுத்தி வச்சுருக்காரு. முன்னாடி நம்மளுக்கு அப்படியே பாருங்கள், நடந்து சில இடமெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டு வழியில், இப்போ நாங்கள் இருக்கிற இடமெல்லாம் அவுட்ரு ஏரியா, நடந்து பார்த்திங்கன்னா அந்த பாதையே அது பாதையாக மாறிடும். வண்டி போய் அது ஒரு பாதையாக மாறிடும். அப்படி தான் ஆண்டவர் நமக்கான பாதைகளை போட்டு வச்சுட்டு போயிருக்கிறாரு. முன்னாடி மேகமோன்ற திரளான சாட்சிகள் போயிருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் போயிருக்கிறாங்க, எல்லோரும் போயிருக்கிறாங்க. அந்த பாதையில் தான் நம்மளும் போயிட்டுருக்கோம் பிரியமானவர்கள். அதனால் பயப்படுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம அப்படியே உட்காந்துடக்கூடாது. ஐயோ என்னுடைய குடும்பமே, என்னுடைய காரியமே எனக்கு இப்படி எதிரியாக இருக்குது. இல்லை, அப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க, அப்படி தான் எழும்புவாங்க. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் அப்படி தான் எழும்புவாங்க. காரியங்கள் நடக்கும், சொந்த கூட்டத்தாரே எழும்புவாங்க. எண்ணெயும் எம்பிரையும் அவங்க மந்திரவாதிகள், அவங்க எழும்பி நின்னாங்க. இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவன் எகிப்திய மந்திரவாதி, அவன் அப்படி தான் பண்ணுவான். அவனுக்கு யெகோவா தேவனை பற்றிய அறிவு இல்லை, அவன் அப்படி தான் செய்வான். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்குது, அடுத்த ஸ்டேஜுக்கு வராரு மோசே. அடுத்தது அவருக்கு விரோதமாக யார் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எந்த ஜனத்துக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரோ, 80 வயசில் நிற்கிறாரு முன்னாடி, எல்லாத்தையும் விட்டுட்டு நிற்கிறாரு. லாபமாக இருந்தவைகளை நஷ்டம் என்று எண்ணி 40 வயசில் ஓடி போய் மறுபடியும் 40 வருஷம் ஆடு மேய்ச்சி, அதுதான் அவருக்கு பைபிள் காலேஜ். அங்கே எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு எல்லாம் திக்குவாயும் மந்த நாவும் என்று சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு, எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு உட்காந்துருக்கும் போது வருது ஊழிய அழைப்பு, காலிங் வருது. அங்கே வருது என்கவுண்டர், வாப்பா இப்போ தான் நீ ரெடி ஆகிட்ட, இப்போ தான் நீ குவாலிஃபைடு வா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஆண்டவரே, வேறு யாரையாகிலும் அனுப்ப சித்தமாக இருக்கிற, வேறு யாரையாகிலும் அனுப்பும். இல்லை மோசே, நீ வந்தாதான் வேலை நடக்கும், நீ வா, அதுக்காக தான் நான் உன்னை உயிரோட காப்பாற்றுறேன். ஆண்டவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், முதலாவது அவர் எதிராளிகளை சந்திக்கிறார், எண்ணெயும் எம்பிரையும். அடுத்தது எதிராளிகள் என்ன ஆகுதுன்னா குறையலை, இன்னும் கொஞ்சம் அப்படியே ஹை லெவலுக்கு போகுது. ஒவ்வொரு டாஸ்க்காக வின் பண்ண இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் நமக்கு ஆகும். ஏன் தெரியுமா, நம்ம மகிமைக்குள்ளே போக போகிறவங்க, சாதாரணமான இடத்துக்குள்ளே போக போகிறவங்க இல்லை. ஏதோ சின்ன பிரச்சனையை, ஏதோ சின்ன எறும்பையும் கட்டெருமையும் கொள்றதுக்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை உருவாக்கல. அப்படியே இருக்குது வசனம் வேதத்தில்.
சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் அல்லேலூயா. சாத்தானின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் அல்லேலூயா. கரங்களை தட்டி கட்டெருமை கொள்றதுக்கோ ஒரு எறும்பை கொள்றதுக்கோ ஆண்டவர் நம்மளை உருவாக்கலை. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சாத்தானின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்தேன் அப்படிங்கிறார். அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தணும். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. ரிஷபர வஹாலேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்ம மேலே இருக்கிறது. ஒன்றும் நம்மை சேதப்படுத்த மாட்டாது. அதனால பிரச்சனை எப்படி ஆகும் தெரியுமா? ஹை லெவலுக்கு போயிட்டே இருக்கும். இவன் என்னையும் எம்பிரையும் இவெல்லாம் ஒரு ஆளா, யெகோவா தேவனை பற்றி தெரியாது, இவனை ஈஸியாக நான் தோற்கடிச்சு நான் வந்துடுவேன், இவெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த ஸ்டெப்பு வந்தால் சொந்த ஜனம் நிற்கிது. சொந்த ஜனம் நிற்கிது. யார் எழும்புறான்னு பாருங்க. கோராகின் கூட்டம் எழும்புகிறது. கோராகின் கூட்டத்தார். யார் இந்த கோராகு? லேவி கோத்திரத்தில் உள்ளவன் தான் இந்த கோராகு. இவன் எழும்பி நிற்கிறான் மோசேக்கு விரோதமாக. கூட்டிகிட்டு வந்தாச்சு, ஜனங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தாச்சு, விடுதலை கிடச்சிருச்சு. எகிப்தில் எல்லாரும் அப்படியே அந்த எகிப்தியர் அந்த தண்ணீருக்குள்ளே அழிஞ்சு போனதை, அவங்க செத்து போனதை அப்படியே பார்த்துட்டாங்க. எகிப்தியர் செத்து கிடந்ததை இஸ்ரவேலர் பார்த்தாங்க. இயம்போல் ஆண்டவர் அமிழ்த்து போட்டுட்டாரு. மீரியாம் வந்து அழகாக பாட்டு பாடி யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் பாட்டு பாடி கடந்து வராங்க. கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார். அதோட முடிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை. இன்னொரு எதிரி முளைக்கிறான். இன்விசிபிள் எதிரி முளைக்கிறான். எதிராளிகளை மோசே நீ எப்போ வரைக்கும்? நீ சாகிற வரைக்கும். இன்னும் சொல்ல போனால் மோசேயினுடைய வாழ்க்கையிலே செத்ததுக்கு பின்னாடி சரீரத்தை குறித்து வாதாடினதை நம்ம பார்க்க முடியும். நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம். யூதா நிருபத்தில் பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயின் சரீரத்தை குறித்து தர்கித்து பிசாசுன்னே பேசின போது என்கிற அந்த வார்த்தையை நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ ஒரு தேவ பிள்ளைக்கு எப்போ வரைக்கும் போராட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்ணை மூடுற வரைக்கும் போராட்டம் இருக்குது. ஆனால் ஒன்றை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க, நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள், நாம் ஜெயிச்சுட்டே தான் இருப்போம். அதனால தான் ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ கிரீடத்தை. ஏதோ சாதாரணமாக வாழ்ந்துட்டு போகலாம் ஆண்டவர் நம்மளை கூப்பிடலை. இருக்கிறாங்க ஒரு குரூப் சாதாரணமாக அப்படியே ஆடி பாடி ஏதோ வீடியோ போட்டுட்டு காரியங்களை பண்ணிட்டு இல்லை, அதுக்கு நம்மளை அழைக்கலாம் ஆண்டவர். அதுக்கு நம்மளை அழைக்கவே கிடையாது. நாம் ஜெயிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெயிக்கணும். ஆமாம், இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம வேதத்தில் ஆராய்ஞ்சு நம்ம பார்க்கணும். அவங்க ஜெயிச்சாங்க, நாமளும் ஜெயிப்போம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன்ப்பா, நீயும் ஜெயிப்ப. நான் எதிராளிகளை ஜெயிச்சேன்ப்பா, நீயும் ஜெயிப்ப. உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமில்லை, நீயும் ஜெயிப்ப. ஏன்னா தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனால் பிறப்பது எல்லாம் தேவனுடைய வித்து நமக்குள்ளே இருந்தா, ஆமாம், தேவனுடைய வித்து நமக்குள்ளே இருந்தா பாவம் செய்ய முடியாது. நாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் பிசாசின் வித்தை நம்ம ஜெயிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்னாகமம் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நான் வாசிக்கிற கவனிங்க. என்னாகமம் 16வது அதிகாரத்தில் கோராகுன்னு ஒருத்தன் எழும்பி வர்றான் மோசேக்கு விரோதமாக. யார் இவன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவன் வேற யாரும் இல்லை, அந்த லேவி கோத்திரத்தில் இருக்கிறவன் தான். 1வது வசனம் நான் வாசிக்கிற கவனிங்க. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு. பாருங்க, இஸ்ரவேல் புத்திரரில் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடு கூட மோசேக்கு முன்பாக எழும்பி. அப்போ இவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், இவன் மட்டும் இல்லை, இவன் என்ன பண்ணுறான், ரூபன் கோத்திரத்தில் இருக்கிறவங்களையும் கூட ஜோடி சேர்த்திக்கிறான். லேவி கோத்திரத்தில் இருக்கிற இந்த கோராகு அவன் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னால், ரூபன் கோத்திரத்தில் இருக்கிறவங்களையும் கூட்டிட்டான். அதை மட்டும் விடலை. இவன் என்ன செஞ்சுட்டான், சபைக்கும் சங்கத்துக்கும் அழைக்கப்பட்டவர்கள் மோசே நியமித்து வச்சிருப்பார்ல, பிரபலமானவர்கள், இவங்களாம் முக்கியமானவங்க, இவங்களாம் தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நியாயப்பிரமாணம் தெரியும், இவங்களையெல்லாம் கொஞ்சம் லீடரை போடலாம், அப்படி இப்படி போட்ட அந்த காரியங்களில் ஒரு 250 பேரையும் கூட்டிட்டு, அப்போ இத்தனை ஜனங்களை கூட்டிட்டு ஒருத்த வந்து நிற்கிறான் கோராகு. தன்னுடைய சொந்த ஜனம் ஒரு கூட்டமாக எழும்பி ஒரு பார்ட்டி அப்படியே நின்றுட்டு இருக்குது. பார்க்குறாரு மோசே, இது என்னடா இது, ஒரு புது ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி பாருங்கள், அருமையாக இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், நம்ம கானானுக்குள்ளே போகிற வழியில் இருக்கிற எதிரி ராஜாக்கள் தான் நமக்கு எதிரி அப்படின்னு நினச்சா சொந்த ஜனம் எழும்பி நிற்குது.